அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரெவரண்ட் சிஸ்டர்ஸ், பிரின்சிபல் அண்ட் டியர் டீச்சர்ஸ், இந்த வடலூர் என்னோட கிராண்ட் மதர் வள்ளலார் வள்ளலாரோட இது ஒரு பெரியப்பா அவங்க கப்பலில் போயிட்டுருக்குள்ளே பிறந்தார். ஸோ இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கிற இடம், ஓபிஆர் ஸ்கூலு, இதுக்கெலாம் அவங்க இப்போ டொனேட் பண்ணாங்க. நான் சொல்கிறது ஒரு 7-8 ஏக்கர் டொனேட் பண்ணியிருக்காங்க. என்னோட பாட்டி அப்பாவோட அம்மா. ஸோ வடலூருக்கும் எங்களுக்கும் நிறையா there's a lot of connections that is going on. நிறையா தொடர்புகள் இருக்குது. ஸோ நம்ம மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர், ஒரு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி வருவாங்க. வடலூர்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு கடந்த 40 ஆண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். வடலூர்லேருந்து எவ்வளவு கலெக்டர்ஸ், எவ்வளவு எஸ்பிஸ் வந்திருக்காங்க, இல்லை இந்த ஊர் தயாரித்து கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது வந்திருக்காங்களா? பேரண்ட்ஸ் இருக்கீங்க? இங்கேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை எஸ்பி வடலூர்லேருந்து உருவாக்கி போயிருக்காங்களா? ஏன்? கல்வி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணுன்னா ஃபோன் எடுத்து கையில் கொடுத்துட்டு அது மாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க. ஸ்பேஸ் டைம், குழந்தைங்களுக்கு 1 மணி நேரம்தான் செல்ஃபோன் அப்படின்றத கொடுங்க ஃபஸ்ட்டு. ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்தான் செல்ஃபோன் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தலைவலியை போக்குறதுக்கு கையில் செல்ஃபோனை கொடுத்து எதையாவது ஒன்று போட்டு கொடுத்துட்டு அவங்க பார்த்துன்னு கிடக்குறாங்க. நாட் அலோட். செல்ஃபோன் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ நல்லது அதில் கல்வி கற்றுக்கலாம், நிறையா தெரிஞ்சிக்கலாம். பட் கெட்டதும் இருக்குது. ஸோ ஒரு பக்குவ நிலை வர வரைக்கும் செல்ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன ஆட்சி மன்ற தலைவர் கடலூர் மாவட்டத்துக்கு இங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வரணுன்னா பசங்களை வழிநடத்துறது பேரண்ட்ஸாக தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாடம் நடத்தணும். நீங்கள் கற்றுக்கிட்டு வடலூர்லேருந்து வரணும். அடுத்த ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டில் இங்கேருந்து பயிற்சி வெளியில் போகிற +2 மாணவர்கள் மாணவிகள் இலக்க வைங்க. கடலூர் மாவட்டத்திலேருந்து வடலூர்லேருந்து ஒரு கலெக்டர் வந்தால் எங்களுக்கு பெரிய பெருமை. இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இந்த ஸ்கூல்லேருந்து வரணும், ஃபத்திமா ஸ்கூல். இங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இங்கேருந்து வந்ததுன்னா பெரிய நிகழ்ச்சி. அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் ஒரு நாளும் சொல்லுங்கள். கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது, இஷ்யூஸ் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது, விரலுக்கு தகுந்த வீக்கம். அதை நீங்கள் ஏற்றிக்கிட்டு அதை பசங்கக்கிட்ட காட்டாதீங்க. பசங்களுக்கு சில்ட்ரன்ஸை இன்றைக்கி சிஸ்டர்ஸ், நான் கான்வெண்ட்டில் தான் படித்தேன், சென்ட் மேரிஸில். ஃபஸ்ட்டு 3 வருஷம் அப்பா அம்மா சிங்கப்பூர் போயிட்டாங்க. 3 வருஷம் ஓல்டேஜ் ஹோமில் அவங்க கூட சிஸ்டர் கூட, என்னோட காட் மதர் சிஸ்டர் கான்சுலேட். இன்றைக்கி அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி 2300 ஊழியர்களுக்கு கடலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அது பெருசு இல்லை. எனக்கு ஒரு பையன்தான். ஒரு ஸ்கூல் நான் போக்குலையும் சொல்கிறது, நான் இவ்வளோ தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறது என் பையனுக்காக மட்டும் இல்லை. ஒரு ஊர்லேயும் ஒருத்தங்களும் படித்து நம்ம ஊரில் பிறந்து நம்ம ஊரில் வளர்கிற ஒரு பையனுக்கும் இங்கே நல்ல வேலை கிடைக்கணுன்றது தான் எங்களோட எய்ம். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம். நீங்கள் தயாராகணும், ஸ்டூடெண்ட்ஸ் தயாராகணும். நான் வர்த்தக சங்க தலைவராகக்குள்ள 170 180 உறுப்பினர் தான் இருந்தாங்க.
இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் 52,000 உறுப்பினர் 5 வருஷத்தில் 52,000 உறுப்பினர் ஒன்றும் இல்லை. ஸோ அண்ணன் இருக்காங்க இங்கே வடலூரில். எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் உடனே ஓகே ரைட் அப்படின்ட்டுருவாங்க. எதுக்கு விவரம் சொல்கிறேன்னா, நாளைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிற தொழில் நிறுவனத்தை கூட நாங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டே போகிறோம். யார் பார்த்துக்கிறது? நீங்களாம் தான் பார்த்துக்கணும். இப்போ இங்கே படிக்கிற பசங்க நாளைக்கு அதுக்கு தகுதியாகி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எங்களால் முடிஞ்சது தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறோம், இங்கேருந்து இங்கே கொண்டாந்துருவோம். இங்கேருந்து இங்கே கொண்டுன்னு போகிறதுக்கு யார் பார்க்குறது? நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ஸ்டடி ஹார்ட். எல்லாத்தையும் கற்றுக்கணும். எல்லா நெளிவு சொலிவு, அதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக ஆளாக இருக்கணும். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா என்ன? எந்த சவாலையும் எந்த நேரத்திலும் மனது தளராமல் முன்னோக்கி கொண்டுன்னு போகணும். பல சோதனைகள் வரும், அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன முக்கியம்? தைரியம் முக்கியம். எந்த காலத்துலேயும் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு பெரிய வீட்டு செல்வந்தர் பையன் பெருசாக மாட்டான். என்னைக்கு ஒருத்தர் சின்ன வயசில் கஷ்டத்தை அனுபவித்து அதை உழுந்து பிறண்டு அதை பார்த்து எழுந்திருச்சு வராங்களோ அவங்க தான் பெரிய ஆள் ஆவாங்க. இது உறுதி. இதை நம்பிக்கை வைத்து வரலாறு பாருங்கள், பின்னோக்கி வரலாறு பாருங்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னோட தங்கச்சியை நான் இங்கே நெய்வேலியில் தான் கட்டி கொடுத்தேன். எங்கள் மாப்பிள்ளை இங்கே தான் படித்தார். எங்கள் அக்கா, மாப்பிள்ளையோட அக்கா இங்கே தான் படித்தாங்க. இன்றைக்கி அவங்க கோவேக்சின் ஊசி, பாரத் பயோடெக்கின் கோவேக்சின் ஊசி உலகத்துக்கே தயாரித்து கொடுக்குறாங்க. இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா நெய்வேலியில் ஜிஎம்மாக இருந்தார். அவங்களுக்கு கட்டி கொடுக்கக்குள்ள இப்போ போய் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் உலகத்துக்கே கோவேக்சின் ஊசி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி தான். நாலேஜ், உழைப்பு, நாலேஜ் எடுத்துகிட்டு வராங்க. உங்களுக்கு இந்த சின்ன வயசில் இந்த 12th படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன், நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். எதையும் இந்த காதில் வாங்கிக்காதீங்க. எது நல்லது எது கெட்டது உங்கள் அப்பா அம்மா சொல்லி தருவாங்க. அதில் அவங்களுக்கு மேலே நம்ம ஆசான்கள், சிஸ்டர்ஸ், இவங்க சொல்லி கொடுப்பாங்க. அவங்க தன்னலமற்று அவங்க லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு வடலூர்ன்ற மாதிரி ஊரில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவங்க செஞ்சு ஹாஸ்பிட்டல் நடத்தி இப்போ ஓல்டேஜ் ஹோம் பார்த்துட்டு வந்தேன். வள்ளலாருக்கு ஈகராக இங்கே நடக்குது. இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். 72% இந்தியாவின் ஜனத்தொகையில் 72% கான்வென்ட்ஸ் இல்லைன்னா படிப்பறிவே இல்லாமல் இருந்திருப்பாங்க. 72%. இன்றைக்கி இந்தியா ஜனத்தொகை 150 கோடி. இன்றைக்கி எல்லாம் பல பேசுவாங்க. உண்மையை நம்ம அறிஞ்சு பேசணும். நான் கான்வென்ட்டில் படித்து லோயலாவில் படித்து நின்று வியாபாரத்தை ஆரம்பித்து வியாபாரத்தை செஞ்சுருக்கேன். எனக்கு அந்த கல்வியை, அந்த விடா முயற்சியை கொடுத்தது யார்? கான்வென்ட்ஸ். இன்றைக்கி 72% மக்கள் கான்வென்ட் சிஸ்டர்ஸு, ஃபாதர்ஸ் இல்லைன்னா நம்ம எங்கே இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த கிராட்டிடியூடை மறக்கவே கூடாது. நான் இன்றைக்கும் 52 வயசாவது, இன்றைக்கும் என்னோடய சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் யாரெல்லாம் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்களோ ஒரு ஆண்டு அவங்கள போய் பார்க்குறேன். ஒரு ஆண்டு அவங்கள போய் பார்த்து ஒரு வாட்டி ஒரு அரை மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணாவே அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங். வாரத்துக்கு 300 வாட்டி சிஸ்டர் சொல்லுவாங்க. வாரத்துக்கு 300 வாட்டி நல்லா இரு, ஸ்தோத்திரம், நல்லா இரு, நீ நல்லா இருக்கணும். இது எங்கே வரும்? அப்பா அம்மா கிட்டே வருமா? அவ்வளோ பிளெஸ்ஸிங். ஸோ இதை பசங்கள்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். The respect and gratitude is given to the sisters. Very important. இந்த கான்வென்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டுன்னு போயிருக்கு. கடந்த 100 ஆண்டு காலமாக கல்வி அறிவை பாமர மக்களுக்கு எடுத்துக்கிட்டு போய் உள்ளார சேர்த்ததுக்கு அவ்வளோ பெரிய உழைப்பு அது பின்னாடி இருக்குது. இன்றைக்கி பல பேர் பலது பேசலாம். டோன்ட் கிவ் ஹீட், அதுக்கெல்லாம் பெரிய ஹீட் கொடுக்காதீங்க. இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். வி ஆர் ரெஸ்பான்சிபிள்
Our gratitude should be with the sisters and the fathers who have taught us knowledge, given us thought process, freedom. இவ்வளோ இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு நான் வந்து சிஸ்டர் அவங்களுக்கு த பெஸ்ட் பிரின்சிபல் சிஸ்டருக்கு மை ரிக்வெஸ்ட், யார் இந்த ஆண்டு இல்லை ஒரு ஆண்டும் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை இங்கே நிறுவனம் இங்கே நெய்வேலியில் இருக்கிறது ஏற்றுக்கும். ப்ளஸ் எவ்ரி மந்த் சிஸ்டர் கேட்டுக்கிட்டதால் எவ்ரி மந்த் அந்த 15,000 ஏதோ நீங்கள் ஒரு 2 பேருக்கு உங்கள் ஓல்டேஜ் ஹோமில் என்ன தேவையோ அதை வந்து எங்கள் நிறுவனம் ஏற்றுக்கும். பெஸ்ட் ஸ்கூல் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் உங்களோட ஒரு ஆண்டு ஃபீஸ் என்னவோ அந்த ஃபீஸை அவங்க கொடுத்துருவாங்க. இது கேர்ள்ஸ்க்கு ஒன்று பாய்க்கு ஒன்றுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு காமராஜ் who's the manager here in Tata Motors in Neyveli, he will take care of that. ஸோ ஒரு ஆண்டும் அது என்னன்றதை பார்த்துருவாங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸை வைங்க. இங்கே ஏதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரிக்வயர்டு, ஏன்னா இப்போ சென்ட் ஜோசப்ஸ்க்கு இதுக்கு வி ஆர் டூயிங் ஸ்மார்ட் கிளாஸஸ். இப்போ டாடா மஹிந்திராலேருந்து சக்ராலியாலேருந்து வி டூயிங் ஸ்மார்ட் கிளாஸஸ். இங்கே உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ் ஸ்மார்ட் கிளாஸ் வேணும்னாலும் வில் ப்ரொவைட் தட். ஸோ அவங்களுக்கு செய்யக்குள்ளேயே செஞ்சு கொடுத்துட்றோம். இஃப் தேர் இஸ் எனி திங், நான் திருப்பியும் வர்த்தக வியாபாரி, நான் திருப்பி என் கதைக்கே தான் வருவேன். நீங்கள் வந்து த பவர் ஆஃப் கிவிங், பணத்தை சம்பாதிச்சா தான் அதை கொடுக்க முடியும். ஸோ எல்லாம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சம்பாதிச்சா தான் தானே அதை ரொம்ப செய்ய முடியும். ஸோ எல்லாரையும் அதை மனசில் வச்சுக்கோங்க. த பவர் ஆஃப் கிவிங் கம்ஸ் ஃப்ரம் blessings, the power of giving comes from knowledge, the power of giving comes from how focused, truth-ஓட உண்மையோட உழைப்பா நீ போட்டனா அதுக்கு எந்த ஒரு சவாலும் கிடையாது. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உண்மை உழைப்பு நம்ம பார்த்துருவோம். ஸோ we are all there. எங்கள் காலம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்றைக்கும் உங்கள் ஸ்கூலுக்கும் டீச்சர்ஸ் உங்களோட இதுக்கும் வில் பி சப்போர்ட்டிவ். தேங்க்யூ ஆல் ஸோ மச்.